Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி இன்னொரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாகவே நான் டேயை வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எழும்புறதுக்கு லேசியாக தான் இருந்துச்சு. 2-3 டேஸாகவே அடிக்கிற மழையில் climate ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. climate சேஞ்ச்னால பெட்லேருந்து வாரத்துக்கே நினைக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம்னு அப்படியே பெட்லேயே தான் இருக்க நினைக்கும். நான் வர டைமுக்கு மாமா வந்து கிச்சனுக்கு வந்து ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு பெரிய மழை பெஞ்சிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்த மாதிரி இப்போ ஸ்டப்பாகவே இருந்துச்சு. மழை டைமுக்கு பால்கனியை க்ளீன் பண்ணுற ஒரு பெரிய வேலை. ஏன்னா நாங்கள் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிறனால குயிக்காகவே மட்டாவிடும். கொஞ்சம் ஹெவி ரெயின் ஆகக்குள்ளே நாங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து பனியை வச்சுடுவோம். சம்டைம்ஸ் இதுவரை பனியை புழுவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் ஒர்க்கே இதை வந்து க்ளீன் பண்ணுறது தான். நாங்கள் இந்த பால்கனியில் வச்சுக்கிற எல்லாமே இண்டோர் பிளான்ஸ். அதனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பால்கனியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த ரூமை க்ளீன் பண்ணுற ஒர்க்குக்கு தான் போனேன். யூஸ்வலாக ரூமை தான் நான் ஃபஸ்ட்டுக்கு க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி பால்கனியை ஃபஸ்ட்லேயே க்ளீன் பண்ணிவிடுவோம்னு தான் இன்றைக்கி ரூமை க்ளீன் பண்ணலை. கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகினதுனால எங்கள் வீட்டில் இருக்கிற கேட்ஸுமே பெட்டை தான் தேடி வராங்க. அந்த மாதிரி தான் இவரும். இது எங்கள் வீட்டில் இருக்கிற யங்கஸ்ட் கேட். ரூம் க்ளீனிங் எல்லாம் டன். ஃபைனலாக பிலோ கவர்ஸ் போடுற ஒர்க் தான் இருக்குது. நைட் என் கையால் தண்ணி கொட்டி பட்டனால அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகின பிறவே போடுவோம்னு வச்சுட்டேன். நான் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர கேப்பில் மாமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டஃப்ட் ரொட்டி. இது வந்து ஒரு ஈஸி மீல். இந்த ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நல்ல ஐடியா. ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் எப்போல்லாம் லேசி ஆகிக்கிறோமோ அப்போல்லாம் ட்ரை பண்ணுவோம். செய்கிறதுக்கும் ஈஸியாக ஆகிக்கும். என்ன சரி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணிக்கிறணும். இதுக்கு நான் நினைக்கிறேன் ஈஸ்ட்டு மேட் பண்ணி தான் இந்த டோ மாமா வந்து செய்வாங்க. அந்த டோவில் ஸ்டஃபிங்காக ஃபில் பண்ணி நல்லா ரோல் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கிறணும். இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். யூஸ்வலாகவே நாங்கள் இதை சாஸோடு தான் திம்போம். இது வந்து ஒரு ஸ்டஃப்ட் ஃபிஷ் ரொட்டி, வெஜிடபிள் ரொட்டி அந்த மாதிரி டேஸ்ட் தான் வரும். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ ஒர்க் வந்து குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிடலும். எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அ மஸ்ட். என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தின்னவே வேணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனே கிடைக்காது. அதே மாதிரி எங்களோட மாமாவும் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிவிடுவாங்க. உங்களோட வீட்டில் எல்லாம் எப்படி நீங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் திம்பீங்களா? அதே மாதிரி உங்களோட ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொட்டியெல்லாம் குக் பண்ணியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டைம். மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரதுக்கு இடையில் வீட்டில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது தான் நாங்கள் செஞ்ச இந்த ரொட்டி. இது இப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு என் ஹெனா எல்லாத்தையும் கார்ன் பண்ணுற ஒர்க் ஒன்று இருந்துச்சு. இது வந்து ப்ரைடல் கார்ன் இல்லை, ப்ராக்டிஸ் கார்ன். இன்றைக்கி ஈவினிங்க்கு எனக்கு கிளாஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் கார்ன் ரெடி பண்ணுறேன். ப்ராக்டிஸ் கார்ன் ரெடி பண்ணக்குள்ள மட்டும் இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பிரட்சாக தான் ரெடி பண்ணுவேன். அப்போ எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷான கார்ன்ஸ் எப்போயுமே கிடைக்கும். என் பேஸ் வந்து இப்படி நல்லா ஸ்டிங்கியாக ரெடியாக வைக்கின்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சியில் தான் ஈக்கணும். அப்போ தான் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகிக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு கார்னில் போட்டு ரோல் பண்ணிவிடுவோம். நிறைய பேஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து எல்லாமே வந்து கார்னில் ஃபில் பண்ணலை. ஒரு 4 கார்ன்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணினேன். ஏன்னா அது ரெடி பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்குருவோம்ட்டு. அதோட குக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுற டைம் சரி. குக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போனோடனே கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருச்சு. அப்போவே ட்ரை பண்ண போட்டு இந்த கிளாத் எல்லாம் எடுக்க வேண்டி வந்துருச்சு. இந்த மழை சீசன் கேட்குற ஒரே ஒரு பிரச்சனை அது தான். இந்த க்ளோத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி கொடுறது தான். அதுலேயும் இதை வந்து ட்ரை பண்ண போட்டுட்டு மழை பெய்யும் போது போய்ட்டு எடுக்கிறேன், போடுறேன்ட்டு நாள் அப்படியே அதிலே போய்ட்டுடும். எங்கள் வீட்டில் எப்போயுமே இது நடக்கிற விஷயந்தான். உங்கள் வீட்டில் இப்படி நடக்குமான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடைய ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு. இந்த மாதிரி மழை பெய்யக்குள்ளே நீங்களாம் என்ன செய்வீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன டெஃபினட்டாக நல்லா தூங்குறதுக்கு தான் நினச்சிச்சு. ஆனாலும் குக்கிங் ஒர்க் அதோட கிளாஸ் எல்லாமே இருக்கிறனால இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுக்கலாம்.
நாங்க எல்லாரும் எவ்வளோ தான் சோம்பரம் பார்த்தாலும், என்னோட பேரண்ட்ஸ் சோம்பரம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மம்மா வந்து ஆல்ரெடி குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இருக்கிறே லைட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒர்க் தான். பழைய வ்ளாக்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. எனக்கு எப்பயுமே மம்மாக்கு ஹெல்ப் பண்ற ஒர்க் தான் ஈக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து எல்லாமே குக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணோம். அப்போ குயிக்காவே ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லி நான் இன்னைக்கு சிக்கன் கறி குக் பண்ண வந்தேன். மம்மா வந்து சைடுல மஷ்ரூம் கறி குக் பண்றாங்க. நாங்க 2 பேரும் அப்படி ஒரு குட்டி சிட்சாட்டோடயே குக்கிங் ஒர்க் கன்டின்யூ பண்ணி கொண்டிருந்தோம். இந்த வ்ளாக்ஸை கண்டினியூவாக பார்க்குற நிறைய பேர் இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அதே மாதிரி கொலாபரேஷன் பற்றியும் கேட்டிருந்தாங்க. கொலாபரேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசனே ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். நீங்களும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்களும் உங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். இந்த கரீஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நான் இந்த கேபேஜ் லீவ்ஸை தான் கட் பண்ண வந்தேன். நாங்கள் எத்தனை கறியை செஞ்சாலும் தால் கறி கட்டாயமாக செய்ய வேணும். எங்கள் ரூட்டில் மற்ற எல்லா கறிக்கும் விட தால் கறிக்கு தான் ஃபேன்ஸ் கூட. உங்கள் ரூட்லேயும் அப்படியான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். யூஸ்வலாக வீட்டில் டெய்லி குக் பண்ணி அதை வந்து பார்த்து பார்த்தே எனக்கு வந்து திங்கிற இன்ட்ரெஸ்டே போயிட்டுருச்சு. எங்கள் ரூட்டில் டெய்லி குக் பண்ணி வச்சுருந்தாலும் நான் வந்து ரேவாக தான் எனக்கு சர்வ் பண்ணி கொருவேன். உங்கள் ரூட்லேயும் எங்கள் ரூட்டில் மாதிரி தால் லவர்ஸ் இருக்கிறாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நான் ஒரு லெமன் ஜூஸ் தான் இன்றைக்கி செய்ய வந்தேன். இந்த கிளைமேட்டுக்கு என்ன சரி ஹாட்டாக குடித்தா நல்லா இருக்கும். ஆனாலும் நாங்கள் இந்த மாதிரி கூலாகவே குடிச்சு பழகிட்டோம். அதனால என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகினாலும் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க் கொண்டு குடிக்கிறதே பழக்கமாக போய்த்துருச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணினோம். எங்கள் வீட்டில் எந்த நாளும் நடக்கிற விஷயந்தான். இவ்வளோ தான் டிவியை பார்த்தாலும் இதை ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஆன் பண்ணியே வச்சுட்டு போய்த்துடுவாங்க. சில நேரத்துக்கு எல்லா சேனல்லையுமே நல்ல நல்ல மூவிஸ் போகும். பட் அதே சில நேரத்துக்கு ஒரு சேனல்லையுமே நல்ல மூவி போகாது. எத்தனை சேனலில் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் எல்லா சேனலுமே போரிங்காக தான் என்ன மாதிரி போயிட்டு கொண்டிருக்கும். நானும் 2-3 சேனல் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். செட் ஆகல. அதோட எனக்கு இருக்கிற என்ன சரி ஒரு ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம்னு எழுப்பி போய்த்துட்டேன். அந்த கேப்பில் எங்கள் வீட்டில் குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு. குக்கிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணனால இப்போ இட்ஸ் டைம் டு ஹேவ் த லன்ச். இன்றைக்கி லன்ச் இது தான். மஷ்ரூம், சிக்கன், அதே மாதிரி கேபேஜ் லீவ்ஸ், இது வந்து இந்த ஸ்டார் பப்படம், அதே மாதிரி தால் இருந்துச்சு. நான் தால் எடுக்கலை. எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து ரெடியாகவே கிளாஸ் தான் இப்போ செய்ய போகிறேன். ஏன்னா நாங்கள் 2 o'clockலேருந்தே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நியூ ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூ ஸ்டூடெண்ட் அதோட சேர்த்து எங்களோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் 2 பேரும் சேர்த்து தான் இன்றைக்கி கிளாஸ். ஈவினிங் ஹவர்ஸ் அப்படியே அவங்களோட டைம் போய்ட்டுருச்சு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ டாட்ஸ் எல்லாம் பிகினிங்கில் எப்படி போட்டிக்கிறா அதே ஒரு 3 லைன்ஸ் வரக்குள்ளே அவரோட ப்ரோக்ரஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்கும். ஏன்னா ஹென்னா மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் பேசிக்லேருந்து பிரைடல் மட்டும் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் படிக்க போகிறீங்க. ஆன்லைனில் இருந்தாலும் ஃபிசிக்கலில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ட்ரெஷன் தருவோம். கொஞ்ச நேரம் கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கொள்ள இன்றைக்கி கிளைமேட்டுக்கும் சேர்த்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காஃபி குடித்தோம். நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஹெனா மாஸ்டர் கிளாஸ் 14 ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யார் சரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஈச் பேட்சுக்கும் நாங்கள் வந்து லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். இதே மாதிரி ஈத் ஹெனா அப்பாயின்மெண்ட்ஸும் ஓப்பனில் இருக்குது 4th, 5th and 6th ஜூன். நீங்களும் எனக்கிட்டேருந்து ஹெனா போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களோட ஸ்லாட்டை ரிசர்வ் பண்ணுறதுக்கு. கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறே கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு தான். மார்னிங்லேருந்தே டே வந்து ப்ரொடக்டிவாக போச்சு, குறை சொல்கிறதுக்கே இல்லை. இந்த மாதிரி ஒரு குட்டி மீ டைம் வித் பிரேக் வந்து எல்லாருக்கும் தேவை. அதை மாதிரி தான் எனக்கும். ஈவினிங்க்கு இந்த டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே எனக்கு வந்து ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் இன்றைக்கி இருந்தாவே நல்லா ஃப்ரெஷ் ஆகின மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்ச நேரம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அதோட ஒரு பெரிய மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதுக்கு போகிறோம் என்ன எல்லோரும் டின்னர் எடுத்துகிட்டு பெட்டுக்கு போகிற ஐடியாவில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் ரோட்டில் மம்மா வந்து லசானியா ட்ரை பண்ணினாங்க. லாஸ்ட் வ்ளாகில் நான் ட்ரை பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ரெசிபியை கேட்டு அவங்களே ட்ரை பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டே நல்லா இருந்துச்சு. அந்த வ்ளாகை பார்க்காட்டி மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். லசானியா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணினோம். இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Hope you all enjoyed this vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.